அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் பப்பு. வெல்கம் டு 1/0 சோல் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் அதே விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அந்த வகையில் 2 நிமிடத்தில் நீங்கள் நினைத்த விஷயத்தை அடையும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான அதே நேரத்தில் ஈஸியான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுற சூப்பரான டெக்னிக்ஸ் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம பார்க்க போகிற மெத்தடை வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. இந்த விஷயத்துக்காக தான் பயன்படுத்தணும், இந்த குறிக்கோளுக்காக தான் பயன்படுத்தணுமா அப்படின்ற கேள்வியே கிடையாது. வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளுக்கும் இந்த டெக்னிக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஒரே ரெக்வெஸ்ட், தயவுசெய்து நல்ல விஷயத்திற்கு மட்டும் இது போன்ற டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் நீங்கள் அடைய நினைக்க விஷயம் உங்களுடைய குறிக்கோள் நியாயமானதா இல்லையா. ஸோ மனசாட்சிக்கு உட்பட்டு இந்த மாதிரியான மெத்தட்ஸை பயன்படுத்துங்க. இப்போ பார்க்க போகிற இந்த டெக்னிக்கை 2 நிமிடம் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினால் போதும், உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். என்னோடய சொந்த வாழ்க்கையில் நான் பயன்படுத்தி வெற்றி அடைந்த ஒரு முறை, அதனால தான் இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மெத்தடுக்கு பேப்பரோ பென்னோ எதுவும் தேவையில்லைங்க. அதே மாதிரி டைமிங்கும் முக்கியம் கிடையாது. ஒரு நாளுடைய எந்த பகுதியில் வேணுனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காலை நேரத்தில் சொல்லணும், நைட்டு நேரத்தில் தான் சொல்லணும் என்கின்ற அவசியம்லாம் இல்லைங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ரொம்பவே உகந்த நேரம். இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மின்னல் வேகத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதற்கு பிறகு தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்ப ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை அதை இம்ப்ரெஸ் செய்யும். சரி, நீங்கள் ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் எதையாவது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இதை பயன்படுத்தாதீங்க. இந்த மெத்தடை நீங்கள் தனியாக தான் பயன்படுத்தணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெத்தடை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடுக்கிட்ட தயவு செய்து நீங்கள் வராதிங்க. அந்த மெத்தட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடித்த பிறகு இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது தாந்திரிக முறைகள் அல்லது மந்திர ஜபங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததாக, எடுத்த உடனே பெரிய பெரிய குறிக்கோளுக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய எல்லா கோரிக்கைகளுக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகளுக்காக இதை பயன்படுத்துங்க. இதற்கு காரணம், நம்முடைய மைண்ட் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அவ்வளோ பெரிய விஷயத்தை இது கொடுக்குமான்னு சந்தேகம் ஏற்படும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த மெத்தட் மேலே முழுமையான நம்பிக்கை வரும். அதற்கு பிறகு உங்களுடைய பெரிய கோரிக்கைகளை வைக்கும்பொழுது நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை தான் உங்களுக்கு வெற்றியும் கொடுக்கும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேறுபாடுகளுமே கிடையாது. இது பெரிய கோரிக்கை, இதனால் நாம் லேட்டாக தான் கொடுக்கணும், இது ரொம்ப சின்ன விஷயம், இதை உடனே கொடுத்துடணும், அப்படியெல்லாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனும் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நம்முடைய மனம் சார்ந்த விஷயந்தான். ஏன்னா நம்முடைய மனதுக்கே சில விஷயம் யோசிப்போம், இது ரொம்ப பெரிய டாஸ்க், இது உடனே நடக்குமா அப்படின்னு சந்தேகம் நமக்குள்ளே தான் இருக்கும். இந்த சந்தேகம் தீர்வதற்கு தான் நான் ஆரம்பத்திலே சின்ன சின்ன விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், அதற்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். சரி, வாங்க இந்த டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருக்க, உங்களது மனது அமைதியான நிலையில் இருக்கணும். இது எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கும் காமனான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் பதட்டமாக இல்லை பரபரப்பாக இருந்த நிலையில் எந்த மெத்தடு நீங்கள் பயன்படுத்தினாலும் அது சுத்தமாக உங்களுக்கு பயன் கொடுக்காது.
எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை பதிய வைக்கிறது தாங்க. ஸோ நீங்கள் அமைதியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு, அதாவது ஆழ்மன விழிப்பு நிலையில் இருக்கும். ஸோ உங்கள் மனம் அமைதியான பிறகு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேறிச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலிங்கை முதல்ல கொண்டு வரணும். இதை நல்லா யோசித்து வச்சுக்கிங்க. நீங்கள் விரும்புகிற அந்த விஷயம் கிடைச்சிட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த சந்தோஷ உணர்வு உங்களுடைய மைண்ட் செட் எப்படி ஃபீல் பண்ணணும், அந்த ஃபீலிங்கை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் கொண்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்கள் உதடுகளில் ஒரு சின்ன புன்னகை ஏற்படும், ஒருவித சந்தோஷம் ஏற்படும். உங்கள் முகமே நல்ல க்ளோவாக இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் தெரியும். அந்த ஃபீலிங்கை நீங்கள் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்துட்டு 2 நிமிஷம் தாங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த நம்பரை நீங்கள் சொன்னாலே போதும். சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, ரொம்பவும் பவர்ஃபுல்லான புனிதமான மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே பயன்படுத்தும் ஒரு அற்புதமான நம்பர் 786. நம்ம டிஸ்பிளேயில் கூட தெரியுது பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் சொன்னாலே போதுமானது. அதாவது நீங்கள் விரும்பிய விஷயத்தை அடைஞ்சிட்டா எந்த ஃபீலில் இருப்பீங்களோ அதை கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன அலாரம் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிடங்களுக்கு. அதற்கு பிறகு இந்த நம்பரை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாய் விட்டும் சொல்லலாம், மனதுக்குள்ளேயே சொல்லியிருக்கலாம். 786. 2 நிமிஷம் தாங்க. நீங்கள் கரெக்டாக 2 மினிட்ஸில் சொல்லணும். அதுக்கு மேலே 1 செகண்டோ 3 செகண்டோ அல்லது 1 நிமிடங்களோ ஆனால் தவறு கிடையாதுங்க. மினிமம் 2 நிமிடங்கள் சொல்லணும். அதனால தான் 2 மினிட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை இதுன்னு சொல்லுறோம். நீங்கள் 2 நிமிஷமாவது குறைஞ்சபட்சம் இந்த நம்பரை சொல்லணும். எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. நீங்கள் 2 நிமிஷத்தில் சொல்லணும் என்பதற்காக நிறைய எண்ணிக்கையில் சொல்லணும், வேகமாக இதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. 10 முறை சொன்னால் கூட போதும். 2 நிமிடங்களில் 10 முறை இந்த 786 அப்படி என்ற இந்த நம்பரை சொன்னாலே போதும். ஆனால் நீங்கள் உணர்வுபூர்வமாக சொல்லணும். நீங்கள் அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டான உணர்வு நிலையோடு நீங்கள் சொல்லுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி உடனடியாக கிடைக்குங்க. ஒவ்வொரு விதமான நம்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் இருக்கும். எண் 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 9 நம்பர்களுக்கும் தனித்தனி வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் பேக்கேஜ் ஃபார் த மேனிஃபெஸ்டேஷன்னு கேட்டிங்கன்னா இந்த 786. இது அதீதமான அதிர்வுகளை கொண்டு நம்ம விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இந்த 786 இந்த நம்பருக்கு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது 7 நாட்களுக்கு பயன்படுத்துங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேரம் முக்கியம் கிடையாது. எந்த நேரத்தில் வேணுமாலும் பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை பயன்படுத்தினாலே போதும். ஸோ ஃபஸ்ட் டைம் 7 நாட்களுக்கு பயன்படுத்துங்க, ஒரே கோரிக்கைக்காக. அது நிறைவேறியது பிறகு நீங்கள் அடுத்த கோரிக்கைக்கு போங்க. ஸோ நீங்கள் 2-3 முறை 7 நாட்களுக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் நல்ல மைண்ட் செட் ஆகிட்டு ஆன பிறகு ஒரு நாள் பயன்படுத்தினாலே போதும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்க, அவ்வளோதான் இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி வெற்றி நிச்சயங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன்